தந்தை, மைந்தன், தூய் ஆவியின் திருப்பெயரால் ஆமென். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி இருப்பான். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அவருடைய நம்பிக்கையின் வார்த்தை இது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அநேக வேளைகளிலே நாம் மழையை குறித்து அதிகமாக நாம் நினைக்கிறோம். அதுதான் நம்மை பாதுகாக்கிறது, பலன் கொடுக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் ஒருவேளை கண்ணுக்கு புலப்படாத, நமக்கு தெரியாத இந்த பனியானது காட்டு செடிகளையும் இயற்கையில் இருக்கிற இயற்கை படைப்புகளையும் அது வளர்க்கிறது, பாதுகாக்கிறது என்ற உண்மையை இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு நான் பனியை போல இருப்பேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, பாவங்களை விட்டு மனம் திரும்பினார்கள், இறைவனிடத்தில் வந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். எல்லாருக்கும் அல்ல, யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ, பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரை நேசித்து அவரிடத்தில் வருகிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் பனியாக இருந்து பாதுகாக்கிறார்கள். இரண்டாவது, அவர்கள் லீலி புஷ்பத்தை போல மலருவார்கள். இந்த லீலி புஷ்பமானது வெள்ளை நிறத்திலே காட்டு பகுதிகளிலே அந்த நாட்டிலே காணப்பட்ட ஒரு அருமையான மலர். இது தூய்மைக்கு அடையாளமாக, பரிசுத்த வாழ்வுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு என்கின்ற அந்த தூய்மையான வாழ்க்கையை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு லீபனோனின் கேதுரு மரம், அது பலத்தை குறிக்கிறது, வலிமையை குறிக்கிறது, புத்துணர்ச்சியும் புதுமையும் குறிக்கிற ஒரு அற்புதமான சொல்லாடு. ஆகவே இந்த 3 காரியங்களை நம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு பனியாக இருந்து லீலி புஷ்பத்தை போல ஒரு தூய்மையான வாழ்க்கையை கொடுத்து, கேதுரு மரத்தை போல பலன் கொண்டு ஆண்டவருக்காக வாழ எல்லாம் வல்ல கடவுள் கிருபை செய்வார். நம்மை ஒப்பு கொடுப்போமா? உங்கள் உள்ளத்தில் கடவுள் பேசி இருந்தார், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கையின் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். பாவத்தை மறைக்காமல், ஒழிக்காமல் இறைவனிடத்தில் சொல்லி அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்பி ரட்சிப்பு என்கின்ற இந்த மாபெரும் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு ஆண்டவரிடத்தில் வருவோம். கடவுள் நம்மை வழி நடத்துவார்.